அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் வரவேற்பதற்கு முன் என்னை நான் அறிமுகம் செய்து கொள்கிறேன். நான் தமிழ்ச்செல்வன், குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி, கடலூர் மாவட்டம், இணை ஒருங்கிணைப்பாளர், தகவல் தொழில்நுட்பணி, குறிப்பாக வடக்கு மண்டலம். இப்போ இந்த 3ஆம் நாள் இந்த அமர்வில் தமிழ் தேசியமும் விடுதலை சிறுத்தைகளும் என்ற தலைப்பில் நடைபெறும் இன்றைய இணையவழி கலந்துரையாடலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் நமது கட்சியின் முற்போக்கு மாணவர் கழக மாநில துணை செயலாளர் தோழர் அண்ணன் தயா நெப்போலியன் அவர்களை மனமார்ந்து வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் நிகழ்ச்சியின் நிறைவில் நன்றியுரை ஆற்ற இருக்கும் நமது தகவல் தொழில்நுட்பணியின் இணைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் வினோத் அவர்களையும் வரவேற்று இன்றைய கலந்துரையாடலை அனைவருக்கும் புதிய சிந்தனையும் அரசியல் தெளிவையும் வழங்கும் என்ற நம்பிக்கையுடன் நிகழ்ச்சியை இனிதே தொடங்குகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். நன்றி தோழர். அதாவது ஒரு சின்ன திருத்தம், அண்ணா வந்து மாநில துணை செயலாளர் கிடையாது, மாநில செயலாளர், முற்போக்கு மாணவர்களுக்கு மாநில செயலாளர். தவறுதலுக்கு மன்னிக்கணும், மாநில செயலர் அண்ணா, தவறுதலை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஓகே. அடுத்தபடியாக தமிழ் தேசியமும் விடுதலை சிறுத்தைகளும் என்கிற தலைப்பு தொடர்பாக அண்ணன் தயாள் நெப்போலியன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார் நம்ம இடையே. மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். தமிழ் மீட் போட்டுங்க. கேக்குதா பேசுறது? கேக்குதுண்ணே, பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். மிகப்பெரிய ஒரு முன்முயற்சியாக நம்முடைய தலைவருடைய பிறந்தநாள் விழாவை ஒவ்வொரு வருடமும் குறிப்பாக விசிகே ஐடிவிங் என்கிற இந்த பொருளில் மிகப்பெரிய அளவிலான மக்களிடத்திலே தலைவருடைய பிறந்தநாள் நிகழ்வை கொண்டு சேர்த்திருக்கிறீர்கள். இந்த வருடம் நம்முடைய தலைவருடைய பிறந்தநாள் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்கிற வகையில் மிகப்பெரிய அளவிலான ஒரு மக்கள் எதிர்பார்ப்போடு கூடிய வெகு மக்கள் மாநாடாக அறிவித்திருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். அந்த மாநாட்டையொட்டி தொடர் நிகழ்வாக இதுவரை 2 நிகழ்வுகளை நடத்தி முடித்து இருக்கிறீர்கள். 3வது நிகழ்வில் நான் கலந்திருக்கிறேன். என் நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் என்னை ஒரு அழைப்பாளராக அழைத்து பேசுவதற்கான வாய்ப்பை வழங்கியதற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ் தேசிய தளத்திலே மிகப்பெரிய அளவிலான ஒரு எதிர்பார்ப்போடு கூடிய தலைவராக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார். இன்றைக்கு எவ்வளவோ தலைவர்கள் இந்த சமூகத்திலே பிறந்திருந்தாலும் நம்முடைய தலைவரை போல் நம்மிலிருந்து ஒரு தலைவரும் உருவானதாக வரலாறு இல்லை. நம்முடைய தலைவர் அவர்கள் நம்மிலிருந்து நாம் எப்படி வாழ்கிறோமோ, நம்முடைய வாழ்வியல் எப்படி இருக்கிறதோ, நம்முடைய குடும்ப சூழல் எப்படி இருக்கிறதோ, அந்த நிலைமையிலிருந்து உருவாகி ஒரு சுயம்பு தலைவராக இன்றைக்கு உலகம் போற்றும் ஒரு ஒப்பற்ற தலைவராக நம்முடைய தலைவர் அவர்கள் இங்கே நம்மிடையே பரிணமித்திருக்கிறார். இந்த தலைவரின் கோட்பாடுகளை நாம் ஒவ்வொருவரும் உள்வாங்கி இன்றைக்கு நாம் ஒவ்வொரு களங்களிலே களமாடி கொண்டிருக்கிறோம். அப்படி இன்றைக்கு நம்முடைய தலைவரை நாம் ஒரு சாதிய அடையாளத்துக்குள் சுருக்காமல் இன்றைக்கு உலகம் முழுக்க பேசப்படுகிற பொருளாய் சாதியை கடந்து, மதத்தை கடந்து, மொழியை கடந்து ஒரு பெரும்பான்மை மிக்க தலைவராக, ஒரு பெருமை மிக்க தலைவராக நம்முடைய தலைவர் இன்றைக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். நம்முடைய தலைவரை எவ்வளவோ சதி வலைகள் பின்னப்பட்டு ஒரு சாதிய வட்டத்துக்குள் முடக்குவதற்கான வேலைகள் நிறைய நடந்தன. அதெல்லாம் நாம் கண்கூடாக களத்திலே பார்த்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய தலைவர்கள் அதையெல்லாம் உடைத்து தகர்ந்தெடுத்து விட்டு இன்றைக்கு தமிழகத்திற்கு ஒரு குரல் என்று சொன்னாலும், ஒரு அநீதி என்று சொன்னாலும்,
ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுக்கு ஒரு அநீதி என்று சொன்னாலும், சிறுபான்மையினருக்கு ஒரு அநீதி என்று சொன்னாலும், ஒரு பாதிப்பு என்று சொன்னாலும், பாட்டாளிகளுக்கு, பெண்களுக்கு, கேமரா ஆன் கேமரா மட்டும் ஆன் மாற்றுத்திறனாளிகளுக்கு, பண்ணுங்க. சாரிண்ணே, கேமரா அப்படி மட்டும். யாருக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னாலும், அதற்கு முதல் ஆளாக நின்று குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் மக்கள் தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி அவர்கள். அவருடைய பிறந்தநாள் விழாவை நாம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வகையிலே நாம் கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு தமிழ் தேசியத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் அவருடைய பிறந்தநாள் விழாவில் மையமாக வைத்து நம்மிடையே சில கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த கருத்துக்களை மக்களிடையே மீண்டும் ஒரு எழுச்சியை பெற்றிருக்கிறது. தமிழ் தேசியம் என்பது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டும் சொந்தமானது போல் ஒரு மாயையை இன்றைய சமூக ஊடகம் உருவாக்கி இருக்கிறது. அந்த மாயையை உடைக்க வேண்டும். தமிழ் என்று சொன்னால், தமிழருக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால், அதற்கு முதல் ஆளாக நிற்பவர் நம்முடைய தலைவர் அவர்கள்தான். தமிழ் பாதுகாப்பு இயக்கம் தொடங்கி தமிழர்களுக்கான சிக்கல்களை, இன்னல்களை தீர்க்கும் ஒரு மாபெரும் ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் மூழ்கடிக்கும் விதமாக சமீப காலமாக நம்முடைய தலைவரை தமிழ் தேசிய தளத்திலிருந்து ஒரு தமிழருக்கான தளத்திலிருந்து அந்நியப்பட்டு பல்வேறு வகையான சிக்கல்களை, நெருக்கடிகளை நம்முடைய தலைவருக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் அதை கண்கூடாக நாம் ஊடகங்களிலும் தளத்திலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிதான் இன்றைக்கு தமிழ் தேசியத்திற்கு முழுவதுமாக உரிமை கொண்டாடக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது, நம்முடைய தலைவருக்கு இருக்கிறது, நம்முடைய சந்ததிக்கு இருக்கிறது, நம்முடைய மக்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால், தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய மக்கள் யார் என்று சொன்னால், நாம் தான் தமிழ் தேசியத்தை பேசுகிறோம். குறிப்பாக சாதிய ரீதியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும், பறையர், பல்லர், அருந்ததியர் தான் நம் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிப்பவர்களாக என்று இருக்கிறோம். மேல் சாதி வர்க்கம், எந்த மேல் சாதி வர்க்கமும் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிப்பதாக நாம் பார்ப்போம். எந்த ரெட்டியார் சமூகமும் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடித்ததாக பார்த்ததில்லை. எந்த முதலியார் சமூகமும் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடித்ததாக வரலாறு இல்லை. இன்றைக்கு தமிழ் தேசியத்தை அடைகாக்கும் ஒரு பகுதியாக நம்முடைய பகுதிகள், குறிப்பாக நம்முடைய மக்கள் வாழ்கிற பகுதியில் தான் இன்றைக்கு தமிழ் தேசியத்தை அடைகாக்கும் பகுதியாக, தமிழ் தேசியத்தை இந்த மக்களிடையே கொண்டு செல்லும் பகுதிகளாக இன்று இருக்கிறது. அதுக்கு காரணம் யார் என்று சொன்னால் நம்முடைய தலைவர் தான். நாம் எல்லாம் வெறுமனே ஒரு ரசிக மனப்பான்மையில் இருந்த சமூகமாக இருந்ததை மாற்றி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நமக்குள் உள்வாங்கி நம்மை அம்பேத்கரை படிக்க வைத்த ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் தான். அம்பேத்கரை நம்முடைய தலைவர் அவர்கள் தான் நம்மை போன்ற சக வயது கொண்ட இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு புரிதலோடு கூடிய, வெறும் அம்பேத்கர்னா சட்டப்பையில வச்சுட்டு போறதுதான் அம்பேத்கர், ஒரு பஞ்சாயத்துக்கு போறது அம்பேத்கர், ஒரு லெட்டர் பேடு வச்சுக்கிறது அம்பேத்கர் என்கிற நிலையெல்லாம் மாற்றி அம்பேத்கருடைய கொள்கைகளை பாமர மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த தலைவர் நம்முடைய தலைவர்கள். அப்படித்தான் தமிழ் தேசியத்தை நம்முடைய தலைவர்கள் மிகப்பெரிய அளவிலான ஒரு மக்கள் எழுச்சியாக கொண்டு போய் சேர்த்தார்கள். அந்த தமிழ் தேசியத்தை இன்றைக்கு பாமர மக்களும், இப்ப திமுக காரர்கள் பேசுகிற தமிழ் தேசியத்தை விட இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சாமானியன் பேசுகிற தமிழ் தேசியம் என்பது மிக வலிமையான தமிழ் தேசியம், மிக கருத்தியல் ரீதியான தமிழ் தேசியமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அவர்கள் பேசுகிற தமிழ் தேசியம் சாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் அல்ல. ஆனால் நாம் பேசுகிற தமிழ் தேசியம் சாதி ஒழிப்பு தமிழ் தேசியம், சமூக நீதிக்கான தமிழ் தேசியம், மாநில சுயாட்சிக்கான தமிழ் தேசியம், இந்தி ஒழிப்புக்கான தமிழ் தேசியம், இந்து மத ஆதிக்கத்துக்கு எதிரான தமிழ் தேசியம். இப்படி நம்முடைய தலைவர்கள் தமிழ் தேசியத்தை எப்படியெல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டும், தமிழ் தேசியத்திற்கு என்னென்னவெல்லாம் இன்றைக்கு எதிராக இருக்கின்றன என்று நமக்கு பட்டியலிட்டு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு லெசனாக நமக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய மக்களுக்கு, குறிப்பாக நம்முடைய மாணவர் சமூகத்துக்கு, குறிப்பாக நம்முடைய இளைஞர் சமூகத்திற்கு மிகப்பெரிய அளவிலான நமக்கு ஒரு உந்துதலை ஏற்படுத்துகிறார். நாம் தமிழ் சாதி என்றால் அந்நியப்பட்டு கிடந்தோம். தமிழை பத்தி பேசுறாங்களா, அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, நாம தாழ்த்தப்பட்டவர்கள், நாம ஊர்ல பின்தங்கி இருந்தோம் அப்படின்ற ஒரு நிலைமையில் ஒரு குறுகிய நிலையில் இருந்த நம்முடைய சமூகத்தை தமிழுக்கு உரிமை கொண்டாட வேண்டிய முழு பொறுப்பும் நமக்குத்தான் இருக்கிறது என்று அதை நம்மிடம் புரிய வைத்த தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர்கள். அப்படித்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு தமிழ் தேசியத்தை விடுதலை சிறுத்தைகளின் மிகப்பெரிய ஒரு அடையாளமாக, இன்னைக்கு திமுக பேசுகிறார்கள் தமிழ் தேசியம், இன்னைக்கு மதிமுக போன்ற கட்சிகள் பேசுகின்ற தமிழ் தேசியம், இன்றைக்கு பல்வேறு இயக்கங்கள் தமிழ் தேசிய அளவிலே பேசுகிறார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற தமிழ் தேசியம் தான் உண்மையான தமிழ் தேசியம், உண்மையான மக்களுக்கான தமிழ்
வாய்ஸ் கேக்குது அண்ணன் பேசுறது? எனக்கு தான் கேட்கலையா? யாரும் கேட்கலையா? அண்ணா நீங்க பேசுற கேட்கலண்ணே. இல்லையா? பேசுற கேட்கலையே. அண்ணனோட கேமரா புரியுதா? ஏதோ கால் தான் வந்திருக்கு பார்த்துல. கால் அது கனெக்ட் ஆகல, ரிமூவ் ஆயிட்டாங்களே. இன்னொருத்த உங்களுக்கு கொஞ்சம் கால் பண்ணுங்க. இன்னும் ஜாயிண்ட் ஆகலே. அண்ணே மைக் ஆன் பண்ணிட்டு பேசலாம்ண்ணே. மன்னிக்கணும். இதுல கொஞ்சம் மீட்டிங் போயிட்டு போதா வந்தேன். நம்ம 27 தலைவர் கலந்துக்கிறாங்கல்ல ஆர்ப்பாட்டத்துல. ஓகேண்ணா. அதுக்காக அந்த ஸ்டூடெண்ட்டை சந்தித்து வந்து அந்த சார்ஜர் போடாத விட்டுட்டேன். இதுல சார்ஜர் போட்டுட்டு தான் பேசுறேன் இப்ப நானு. சரிண்ணே சரி. இருந்தாலும் சுவிட்ச் போடாத விட்டுட்டேன். நல்லா மன்னிக்கணும். பரவாயில்ல பேசுங்க. ஆமா ஆமா. அப்படி இன்னைக்கு தமிழ் தேசியத்திலே மிகப்பெரிய அளவிலான உரிமைக்கானவர்கள் நாம் தான். குறிப்பாக வந்து விடுதலை சிறுத்தைகள் தான், நம்முடைய தலைவர் தான். நம்முடைய தலைவரை பின்பற்றுகிற நாம் தான் அதற்கான முழு உரிமை கொண்டாடக்கூடியவர்கள். இன்றைக்கு பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய தளத்திலே எவ்வளவோ தலைவர்கள் இன்றைக்கு வந்து தன்னுடைய சாதியோடு தான் அடையாளப்படுத்தி தமிழ் தேசியத்தை வளர்த்திருக்கிறார்கள். சாதியை நீக்கிவிட்டு யாருமே வந்து தமிழ் தேசியத்தை பேசுபவர்களாக இன்றைக்கு இல்லை. அது சீமானாக இருந்தாலும் சரிதான், அன்னைக்கு வந்து குளத்தூர் மணியாக இருந்தாலும் சரிதான், அன்னைக்கு மணியரசனாக இருந்தாலும் சரிதான். எவ்வளவோ தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் அவர்கள் சாதியோடு தான் சேர்ந்து பேசுறாங்க. சாதி ஒழிப்போடு சேர்ந்த தமிழ் தேசியத்தை நாம் தான் விடுதலை சிறுத்தைகள் நாம் மட்டும் தான் பேசுகிறோம். அப்ப அந்த தமிழ் தேசியத்தை சாதி ஒழிப்போடு யார் தமிழ் தேசியத்தை பேசுகிறார்களோ, சமூக நீதியோடு யார் தமிழ் தேசியத்தை பேசுகிறார்களோ அதுதான் உண்மையான தமிழ் தேசியமாக இருக்க முடியும். அப்படிதான் இந்த தமிழ் தேசியம் வளர்ந்தாதான் ஒட்டுமொத்த மக்களுக்கான அது வந்து பலனை கொடுக்கும். இல்லை என்று சொன்னால் அது வந்து சாதியை அனுசரித்து கொண்டு மேல் சாதி கீழ் சாதி
பள்ளம், பறையன், சக்கிலி, முதலியார் இதெல்லாம் அனுசரித்து கொண்டு ஒரு தமிழ் தேசியம் உருவானால் அந்த தமிழ் தேசியம் என்பது முழுமையான தமிழ் தேசியமாக இருக்காது என்பதுதான் நம்முடைய தலைவர் அவர்களுடைய நமக்கு சொல்லிக் கொடுக்கிற அந்த வரலாற்று ரீதியான பதிவுகளிலும் நாம் அதுதான் புரிந்து கொள்ள முடிகிறது. அதுதான் உண்மையும் கூட. ஆக தமிழ் தேசியத்தோடு இன்றைக்கு களமாடக்கூடிய தமிழ் தேசியத்தோடு இன்றைக்கு முழுவதுமாக அர்ப்பணித்து இன்னைக்கு எப்படி ஈழத்திலே பிரபாகரன் அவர்கள் மிகப்பெரிய அளவிலான ஒரு இன விடுதலைக்காக போராடினாரோ, இன்றைக்கு குறிப்பாக தமிழகத்தில் தமிழருக்கென்று ஒரு உரிமைக்கு குரல் கொடுக்கக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் தான். நம்ம தலைவர் பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே சாதியோடு தொடர்பு பத்தி எப்பயுமே பேச மாட்டார். நாமளே ஒரு சாதியை பத்தி பேசினா கூட நம்முடைய தலைவர் அப்படி பேசக்கூடாது, நம்மளை கண்டிக்கக்கூடிய தலைவர் தான் நம்முடைய தலைவர். ஆனால் நம்மை தான் நம்முடைய மாற்று அரசியல் கட்சிக்காரர்கள் என்ன சொல்றாங்க, இவரு சேரி தலைவர்னு சொல்றாங்க, இவரு தலித் தலைவர்னு சொல்றாங்க. ஆனால் நம்முடைய தலைவரை நாம் அருகிலிருந்து பார்ப்போம் எப்படின்னு சொன்னா, நம்முடைய தலைவர் எந்த இடத்துலையும் யாரையும் சாதி பார்த்து பழகியதில்லை, சாதி பார்த்து உதவியும் செய்ததில்லை. எவ்வளவோ பேர் உதவி கேட்டு வருகிறார்கள். எல்லோரிடமும் அவர்கள் நிலைமையை பார்த்து, அவருடைய வறுமையை பார்த்து, அவர்களுடைய இயலாமையை பார்த்துதான் நம்முடைய தலைவர் உதவி செய்திருக்கிறாரே தவிர எந்த இடத்திலும் சாதியை பார்த்து, உள் சாதியை பார்த்தோ எந்த சாதியும் பார்த்தே நம்முடைய தலைவர் உதவி செய்ததாக இல்லை. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நம்முடைய தலைவர் எப்படியோ அப்படிதான் நாமும் இருந்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கு. அப்ப நம்ம தலைவர் அதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு சொன்னா, அந்த தமிழ் தேசிய தளத்திலிருந்து தான் நம்முடைய தலைவர் அதையெல்லாம் இப்படிதான் தமிழர்கள் தான் இருக்கணும், ஒரு சாதி அடையாளத்தோடு இருக்கக்கூடாது, அப்படிதான் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தலைவராக நம்முடைய தலைவர் இருக்கிறார்கள். குறிப்பாக இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் நம்முடைய தலைவரை குறிப்பாக முன்ன சொன்னது மாதிரிதான் ஒரு வட்டத்துக்குள் அடக்க பார்க்கிறாங்க. தமிழ் தேசியத்தை பற்றி நம்ம பேசினா அவர் ஏன் தமிழ் தேசியத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பெண்கள் உரிமையை பத்தி பேசினா அவர் ஏன் பெண்கள் உரிமை பத்தி பேசுறாரு, மாற்றுத்திறனாளி பத்தி பேசினா அவர் யார் மாற்றுத்திறனாளி பேசுறாரு, மார்க்சியத்தை பத்தி பாட்டாளிகள் வர்க்கத்தை பத்தி பேசினா, தொழிலாளிகள் வர்க்கத்தை பத்தி பேசினா ஏன் அவரை பத்தி பேசுறாங்க, அதுக்குன்னு ஒரு செட்டப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நம்முடைய தலைவர்கள் அனைத்து களத்திலையும் பூந்து விளையாடக்கூடிய தலைவர். நம்ம தலைவர் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, நம்ம கிரவுண்ட்ல பூந்து விளையாடக்கூடிய அளவுக்கு அது தனி திறமை தான் வரும். அந்த கிரவுண்ட்ல விளையாடுறதுக்கு விடுதலை சிறுத்தைகளால் மட்டும்தான் முடியும், வேற யாரும் அந்த கிரவுண்ட்ல விளையாட முடியாது. அப்பேற்பட்ட பயிற்சி பெற்றவர்களாக தான் நம்முடைய தலைவர்கள் நம்மை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படி நம்ம தமிழ் தேசிய களமாக இருந்தாலும் சரிதான், எந்த களமாக இருந்தாலும் அதில் மிக ஒரு தன்னிகர் இல்ல ஒரு மாணாக்கர்களை உருவாக்கி இருக்கிற தலைவர் தான் நம்முடைய தலைவர்கள். அப்படித்தான் தமிழ் தேசிய தளத்திலும் இன்றைக்கு மிகப்பெரிய வலிமையுள்ளவர்களாக, மிகப்பெரிய தர்க்க ரீதியாக நாம் அனைவரிடமும் வாதாடக்கூடிய வகையிலே நமக்கான கருத்துக்களை நம்முடைய தலைவர் செறிவாக நமக்கு ஊற்றியிருக்கிறார். அப்ப விடுதலை சிறுத்தைகள் என்பது தமிழ் தேசியத்தோடு தொடர்பு படுத்தி மட்டும் நாம் பேசுவதை விட, நாம் முழுவதும் உரிமைக்கானவர்கள். தமிழ் தேசியத்திற்கு வெறுமனே நாடார்கள் சீபா ஆதித்தனார் உரிமை கொண்டாடுங்கிறது வேற, ஆனால் நாம் உரிமை கொண்டாடுவது என்பது வேறு. ஒவ்வொருவருக்குமான உரிமை என்பது வேறு. அப்ப உண்மையான தமிழ் தேசியத்தை இன்றைக்கு மக்களிடத்தை பேசுகிறவர்கள் நாம் தான் பெரும்பான்மையாக இருக்கிற, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களாகிய நாம் சாதி ஒழிப்போடு கூடிய சமூக நீதியை பேசுகிற விடுதலை சிறுத்தைகள் தான் தமிழ் தேசியத்தின் உண்மையான போராளிகள், உண்மையான கருத்தியலாளர்கள். அப்படிதான் நாம் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் மிகப்பெரிய அளவிலான ஒரு மக்கள் எழுச்சியோடு கூடிய ஒரு மாநாட்டை வருகிற 17 அறிவித்திருக்கிறார். நம்முடைய தலைவர் பிறந்த நாள் நமக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். எல்லாருக்கும் ஒவ்வொரு வகையான தலைவர் இருப்பாங்க, ஆனால் நமக்கான தலைவர் என்பவர் நாம் தேடி கிடைத்தாலும் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர், நமக்காக முழுவதுமாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிற ஒரு தலைவர், எதையும் எதிர்பார்க்காத ஒரு தலைவர். தொண்டர்களை எந்த தலைவரும் நாம் பார்க்க முடியாது. இப்பேற்பட்ட ஒரு தலைவனுக்கும் தொண்டனுக்குமான ஒரு உறவுகளை எந்த கட்சியிலுமே பார்க்க முடியாது. ஆனால் இந்த கட்சியில பார்க்கலாம். நம்முடைய தலைவர் அவர்கள் தொண்டர்களை எப்படி அணுகிறாருன்னு சொன்னா, அவர்கள் வழியிலிருந்து நம்ம பாத்தீங்கன்னா சில எடுத்துக்காட்டு தலைவரை நீங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய பக்கத்தில் அருகில் இருக்கிறத விட தொலைவில் இருக்கிற பார்த்து கூப்பிடுவார், வாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை வாங்க அப்படின்னு கூப்பிட்டு கேட்பாங்க. அப்ப நம்முடைய தலைவர் அவர்கள் பாமரர்களின் அடையாளப்படுத்தக்கூடியவர்கள். அவர்கள் முகத்தை பார்த்து அவர்கள் வழியோடு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான நம்மால் முடியும் என்கிற ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கிறாங்க. அதனால நாம் அவர்களை கூப்பிட்டு பேசணும், அவர்களுக்கான ஏதோ ஒரு நம்ம சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு நம்முடைய தலைவர் ஒவ்வொருவரையும் பார்த்து இன்னைக்கு கட்சி நடத்த கொடுக்கிறார், அரசியல் நடத்த கொடுக்கிறார். அப்பப்பட்ட நமக்கான ஒரு தலைவராக இருக்கிற நம்முடைய தலைவரை இன்றைக்கு தமிழ் தேசிய தளத்திலும் அவர்தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தலைவர் என்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ நம்முடைய தலைவர் வெளிநாடுகள் போனால் எவ்வளவோ விமர்சனங்கள் வைக்கிறார்கள். தமிழ் தேசியாளர்கள், இலங்கை தமிழர்களாக இருந்தாலும் சரி, வேற்று கனடா தமிழர்கள், பெரு வகையான தமிழர்கள், சீமானுக்கான ஆதரவாக இருக்கக்கூடிய தமிழர்கள் மிகப்பெரியலான விமர்சனத்தை வைக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் அனைத்து விமர்சனமும் கடந்து நம்முடைய பிரபாகரன் அவர்கள் எந்த தமிழ் தேசியத்தை முன்னெடுத்தாரோ, குறிப்பாக நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய வழித்தோன்றர்கள் எந்த வகையான தமிழ் தேசியத்தை முன்னெடுத்தார், ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள்
எந்த மாதிரியான தமிழ் தேசியத்தை முன்னெடுத்தாரோ, அயோத்தாச பண்டிதர் அவர்கள் எந்த மாதிரியான தமிழ் தேசியத்தை முன்னெடுத்தாரோ, அவர்கள் திராவிடத்தோடு கூடிய தமிழ் தேசியத்தும் அவர்களும் பேசினார்கள். அவர்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. அப்படி ஒவ்வொருவருடைய அரசியலையும் நமக்கு நுணுக்கமாக தலைவர் படிக்கிற 1000 புத்தகங்களில் இருந்து நமக்கான கருத்துக்களை பகிர்ந்து நம்மை மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக இன்றைக்கு தமிழகத்திலே தலைவர் வாதார் சொல்றார். சில போன மீட்டிங்ல பேசுறாரு பாருங்க, விடுதலை சிறுத்தைகளோடு வாதிடக்கூடிய ஒருவர் வர சொல்லுங்க, எங்கள் கட்சிக்காரரை விடுதலை சிறுத்தையில் ஒரு நபரின் வர சொல்கிறேன் நான், மாற்று கட்சியிலும் ஒருத்தரை வர சொல்கிறேன் நான், நீங்கள் எங்களோடு வாதாடி பாருங்கள், நீங்கள் வெற்றி பெற்றால் நான் அதற்கு பதில் சொல்கிறேன் என்று சொன்னார் பாருங்க. அப்படி நம்முடைய தலைவர் அவர்கள் கருத்தியல் ரீதியாக வளர்த்திருக்கிறார். மிகப்பெரிய அளவிலான அரசியல் மாற்றம் நடக்க இருக்கிறது. அந்த அரசியல் மாற்றத்திற்கு நம்முடைய தலைவர் வந்து எல்லாத்துக்கும் போராடிட்டு இருக்காரு. இப்போ கலைஞரோடு போராடினார், ஜெயலலிதாவோடு நின்று சரிசமமாக நின்று வந்து அரசியல் பயின்றார், இன்னைக்கு ஸ்டாலினோடு பயின்றாரு, அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து அவருக்கான பணி என்பது வேறு. அவர் வந்து தனக்கான இடத்தை, அந்த மக்களுக்கான இடத்தை அடைவதற்காக பல்வேறு தடைகளை தாண்டி ஓடிட்டே இருக்காரு. நாம் பின்னாடி இருக்கிற நம்முடைய தோழர்கள், நம்முடைய தலைவர் எந்த பாதையில் செல்லுகிறோம் அதை நாம் பின்தொடர்ந்து போக வேண்டிய கடமைதான் இருக்கும். நம்முடைய தலைவர் எந்த முடிவெடுத்தாலும், நம்முடைய தலைவர் வந்து நமக்கு எதிராக என்னைக்கு சிந்திக்க போறதில்ல, நம்மளுக்கு எதிராக எந்த இடத்துல முடிவெடுக்க போறதில்லை. ஏன்னா நமக்காகவே வந்து தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த ஒரு தலைவர். இப்ப நம்முடைய தலைவர் எந்த முடிவெடுத்தாலும் அந்த முடிவை பின்பற்றக்கூடிய தலைவர்களாக, தொண்டர்களாக நாம் பின்தொடரணும். அதுதான் நம்முடைய மக்களை அணிதிரட்டுவதற்கான, நம்முடைய மக்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஒரு பணியாக இருக்கும். அப்படித்தான் நாம் தமிழ் தேசிய தளத்திலும் நம்முடைய தலைவர் நம்மை அடையாளப்படுத்திருக்கிறார். தமிழர் என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் தான். தமிழ் தேசியத்தின் அடுத்த வாரிசு சீமான் போன்றவர்கள் எல்லாம் நாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அவர்களை விமர்சனங்களை எல்லாம் நாம் வந்து கடந்து போக வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் வந்துதான் உரிமை, நாங்க தான் தமிழ்னா நாங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு 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 மொழி வெறியை இந்த மக்களிடையே தூண்டி கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் தான் நம்முடைய தலைவர்கள் தமிழ் மொழியை வெறிய தூண்டாமல் அனைத்தும் நாம் மதிக்க வேண்டும், நம்முடைய மொழியும் நாம் வந்து பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நடத்தி இருக்கிறார். அப்ப இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அடுத்த கட்டத்திற்கான பாய்ச்சல். நம்முடைய ஒவ்வொருவருக்குமான ஒரு வந்து நாம் வந்து விடுதலை சிறுத்தையை நாம் சொல்றோம்னு வச்சுங்க, நாம் அடுத்த கட்டத்துக்கு போறோம்னு சொன்னா அந்த மாநாடு வெற்றியில் தான் இருக்குது. நம்ம மாநாடை எந்த அளவுக்கு நாம் பெரிய மக்கள் திரளோடு கொண்டு போய் அங்க சேர்க்கிறோமோ அந்த வெற்றி தான் தலைவருக்கான வெற்றி இல்ல. விடுதலை சிறுத்தைகள் என்று பெயர் சொல்லுகிற நான் தான் விடுதலை சிறுத்தை, நானும் விடுதலை சிறுத்தை என்று யாரெல்லாம் வந்து சொல்கிறோமோ, யாரெல்லாம் நம்முடைய தலைவரை வந்து நான் சட்டைப்பையில் வைத்திருக்கிறோமோ, யாரெல்லாம் நம்முடைய தலைவரை கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறோமோ, நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக நம்மால் முடிந்த கூட்டத்தை, நம்மால் முடிந்த வெகு மக்களை அங்கு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அப்படி நாம் போய் சேர்த்தால் நாம் தான் தமிழ் தேசியத்தின் வந்து மிகப்பெரியலான ஒரு பாதுகாவலர் என்கிற பெரிய வந்து ஒரு கட்டமைப்பு ஏற்படும். இந்த போலி தமிழ் தேசியவாதிகளின் முகத்திரை உடையும். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் என்கிற நாம் எடுக்கிற, நம்முடைய தலைவர் எடுக்கிற அந்த முயற்சி, அதுவும் தன்னுடைய பிறந்த நாளில் எடுத்திருக்கிற அந்த முயற்சியை நாம் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒவ்வொருவரும் தன் துயரை மறந்து, நம்முடைய இன்னல்கள், நமக்கு ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கு, பண நெருக்கடி இருக்கும், குடும்ப பிரச்சனை இருக்கும், நமக்கு ஏகப்பட்ட வந்து மன உளைச்சல் இருக்கும், அதையெல்லாம் கடந்து இந்த வருகிற 17 வரை நாம் மிகப்பெரிய அளவிலான இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டிற்கு மக்களை திரட்ட வேண்டிய பொறுப்பும் நாம் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும். நம்முடைய மாவட்ட செயலாளர் செய்யறாங்க, மாநில செயலாளர் செய்யறாங்க, அப்படியெல்லாம் இல்லாம நாம் விடுதலை சிறுத்தை தலைவர் அப்படிங்கிற நாம் யாரெல்லாம் சொல்றோமோ, நாம் அனைவரும் தன்னெழுச்சியாக முன்வந்து வாகனத்தை எடுத்து நாம் அந்த மாநாட்டில் செல்ல வேண்டும். அந்த மாநாட்டினுடைய வெற்றி நாளை தமிழகத்தின் வரலாற்றை போற்றும், தமிழகத்தின் வரலாற்றின் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்முடைய தலைவர் சொல்லுகிறது போல வந்து எல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி தான் மாசு காட்டி சீட்டு கேட்டு முயற்சி பண்ணுவாங்க. நாமெல்லாம் தேர்தல் எல்லாம் வச்சு முடிஞ்சு போயிட்டு இன்னைக்கு வந்து மாநாட்டை கூட்டம் சொன்னா, இதுதான் மக்களுக்கான மாநாடு, இதுதான் அடுத்த தலைமுறைக்கான மாநாடு, இந்த மாநாடு தான் நம்மை வாழ வைக்கிற மாநாடு, நம்முடைய சமூகத்தின் தலைநிமிர்வுக்கான மாநாடு. அப்படி நம்ம சமூகத்திற்கு தலைநிமிர்வுக்கான மாநாடாக இருக்கிற அந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை வெற்றி பெற வைக்க வேண்டும். அதற்கு நாம் ஒவ்வொருவரும் முழு களப்பணியாற்ற வேண்டும். தமிழ் தேசிய என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் தான். விடுதலை சிறுத்தைகள் என்று சொன்னால் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் தான். நாளைய தமிழ் தேசியத்தின் எதிர்காலம் என்கிற செய்தியை சொல்லி இங்க பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அண்ணா. ஒரு சிறப்பான உரையை, ஒரு நீண்ட நெறிய உரை வழங்கிய அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நன்றி உரை வழங்க தம்பி வினோத் அவர்களை அழைக்கிறேன். நன்றி உரை பேசலாம். தம்பி மைக் ஆன் பண்ணிட்டு பேசு.
ஓகே, நான் மைக் இப்பதான் ஆயிடுச்சு. ஓகே, ஓகே, பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் வினோத், விசிகே ஐடி இனி ஒருங்கிணைப்பாளர். இன்னைக்கு நம்மளோட பல்வேறு நெருக்கடியில நம்மளோட அண்ணன் நெப்போலியன், அன்புக்குறை அண்ணன் நெப்போலியன் வந்து நம்ம கிட்ட வந்து பேசியிருக்காரு. பல்வேறு கருத்துக்களை வந்து நம்மகிட்ட பகிர்ந்துருக்காரு. இன்னைக்கு தமிழ் தேசியத்தை சரியான முறையில வந்து கொண்டு போற தலைவர் தான் அப்படின்றது பல்வேறு காரணங்களை, முன்னெடுப்புகளை வந்து ஒரு உதாரணத்துல வந்து நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்திருக்காரு. இந்த மாதிரி சாதி ஒழிப்புலதான் வந்து தமிழ் தேசம் இருக்கு, அதை வந்து அதை ஒழுங்கா கொண்டு போறது வந்து தலைவர் மட்டும்தான் அப்படின்ற கருத்தையும் சொல்லியிருக்காரு. சில போலி தமிழ் தேசியவாதிகள் தலைவர்களா இருக்காங்க, அவங்க வந்து சாதியை மையப்படுத்தி தான், சாதி வெறியை தூண்டிதான், இனவெறியை தூண்டிதான் வந்து இன்னைக்கு தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறாங்க. அப்படி இருக்க மக்களுக்கு தமிழ் தேசிய ஒரு முக்கிய நான் வந்து மனமார்ந்த நன்றி தெரிவித்திருக்கேன், இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி என்று வந்து பேசுறதுக்காக அனைவருக்கும். அதே மாதிரி இந்த குழுல, இந்த ஜூம் மீட்டிங்ல பங்கு பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கேன். நாளைக்கும் இதே மாதிரி ஜூம் மீட்டிங் இருக்கு, அனைவரும் தவறாமல் பங்கு பெறுமாறு தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.